வணக்கம். இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகு வறுவல் இது ஹோட்டல் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். என் பையன் கற்றுக் கொடுத்தான் எனக்கு. ஹோட்டலில் வேகமாக எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத. இதில் இன்னும் நிறைய மசாலாஸ் எல்லாம் போடுவாங்க. நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி 1/2 கிலோ சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. கடாயில் வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றுங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அது நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடாகும்போது நம்ம அதுக்கு தேவையான கரம் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த அன்னாச்சி பூ இது வரைக்கும் எடுத்து, அது சோம்பு, இதை நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுட்டு, அப்படியே கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் மினிமம் ஒரு 5 மினிட்ஸாச்சும் ஆகும். கண்டிப்பாக நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அதனோட டேஸ்ட் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது அந்த வெங்காயம் நம்ம வதக்கி எடுக்கும்போது எதுவுமே இருக்கக்கூடாது. கடைசியாக மிளகு வறுவலை இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சிக்கனு அது மேலே இருக்க மிளகு மட்டும்தான் கான்செப்ட் அப்படி தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கலரே மாறிடுச்சு. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் போட்டிருக்கேன். அது அவ்வளோ போட்டோம்னா அந்த சிக்கனில் நல்லா இந்த வாடெல்லாம் வராது. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி இதுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகு வறுவல் தான், ஒரு புளிப்புத்தன்மைக்காக மட்டும்தான் தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, லெமன் சைஸ் அளவு தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மேக்ஸிமம் சிக்கன் எடுத்தால் குழம்பு வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். இதையும் மிளகு வறுவலும் பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய மிளகாய்த்தூள் போட்டுருவேன். மிளகாப்பொடி நிறைய போட்டுட்டு தக்காளியெல்லாம் போட்டு சொதன்னு அப்படியே கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ரெட்டாக இருக்கும். நான் நார்மலாக பண்ணுவேன். அப்புறம் என் பையன் இந்த மாதிரி செய்து பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும்மா அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நான் இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனை நல்லா பெரட்டி எடுங்க. பெரட்டி எடுத்துட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருந்தாலே இதுக்கு அதிகம்தான். இதை அப்படியே பொடியெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா வெந்து வரும். வெந்து நல்லா சுருள வரும்போது நம்ம கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகுத்தூளை போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு திருப்பி இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட சொர்க்கமாக சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் தான், வேலை ரொம்ப கிடையாது. எந்த மசாலாஸும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தேவைப்படாது. நம்ம கையில் என்ன இருக்கோ நார்மல் மசாலா தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நான் போடவும் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் நிறைய இருக்குது. 1 by 1 நான் போட்டுக்கிட்டே வருவேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போது இதில் 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி அதிலருந்தே தண்ணி நிறைய வந்துடும். ரொம்ப ஊற்ற வேண்டியதே இருக்காது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை மூடி விட்டுட்டோம்னா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஐட்டத்தை போட்டுக்கலாம். நம்ம இந்த உப்பு புளி காரம் கிச்சன் சேனலில் நிறைய விஷயங்கள், கேட்ரிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதில் என்னென்ன ரெசிபிஸ், முக்கியமாக எங்களோட ஃபேவரட் ரெசிபிஸ் என்ன, கல்யாணத்துலலாம் நான் ஃபஸ்ட்டில் என்ன ரெசிபி பண்ணுவோம் ஆர்டர்ஸில், அது என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கோம். இனி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறைய ரெசிபிஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. சுருள வரும்போது
அழகாக மிளகுத்தூளை தூவி பூ மாதிரி தூவி கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அப்படியெல்லாம் வேணாவா, இதை ஒரு பிளேட்டில் போட்டோமா, மேலே பொடியை நறுக்கின வெங்காயத்தை போட்டு கொத்தமல்லி தழையை போட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டுடலாம். அவ்வளோ டேஸ்டியான கோழி மிளகு வறுவல் அவ்வளோ கிளியராக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. உங்கள் ஆதரவு இருந்தால் தான் என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த ஆதரவை கண்டிப்பாக இனி வரும் காலங்கள்லேயும் எதிர்பார்க்குறேன். இந்த ஹோட்டல் ஸ்டைலில் கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான், ஃபினிஷ்டு. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.